Hello friends, welcome to a multi-educate channel. நாம இன்னைக்கு பார்க்க போகிறது மேக்ஸில் நம்பர் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் சிஸ்டமில் nன்றது நேச்சுரல் நம்பர்ஸ் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ நேச்சுரல் நம்பர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதை என்ன டினோட் பண்ணுவாங்க? என்னன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0வோட சேர்ந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது இங்கே நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அதோட 0 சேர்ந்து வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க? ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இன்டீஜர்ஸில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், 0 இருக்கும். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ். நெகட்டிவ் நம்பர்ஸ்னால் -1 -2 -3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். 0 இருக்கும். பாசிட்டிவ் நம்பர்னால் 1 2 3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ இன்டீஜர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பரும் வந்துடும், ஏன்னா 0லேருந்து வருது இல்லையா, ஹோல் நம்பரும் வந்துடுது. நெக்ஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸுமே வரும். ஸோ இன்டிஜர்ஸில் நேச்சுரல் நம்பர் வருது, ஹோல் நம்பருமே வருது. ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸில் இன்டிஜர்ஸ் வருமானு கேட்டால் வராது, ஏன்னா இதில் வெறும் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம 0 மைனஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் இல்லை இல்லையா, அதனால் நேச்சுரல் நம்பர்ஸில் இன்டிஜர்ஸ் வராது. ஹோல் நம்பர்ஸ்லேயும் என்னது இன்டிஜர்ஸ் வராது, ஏன்னா இந்த பாட்டு மட்டும் தான் இருக்குது, இந்த பாட்டு இல்லவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரேஷனல் நம்பர்ஸ். அந்த லெட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா Q, நேச்சுரல் நம்பர்ஸ் N, ஹோல் நம்பர் W, இன்டிஜர்ஸ் I, ரேஷனல் நம்பர் Q. ரேஷனல் நம்பரை என்ன ஃபார்மில் எழுதுவாங்கன்னா P/Q ஃபார்மில் எழுதுவாங்க. Q என்னவா இருக்கக்கூடாதுன்னா 0வா இருக்கக்கூடாது. Q நாட் ஈக்குவல் டு 0. P/Q அப்படின்னா என்னது? ஃப்ராக்ஷன், பின்னங்கள் டைப்பில் எழுதுறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 2/3ன்னு எழுதுகிறேன். இது ரேஷனல் நம்பராக கேட்டால் ஆமாம், ரேஷனல் நம்பர். இப்போ 5 கொடுக்குறேன். இது ரேஷனல் நம்பரா? இப்போ 5 கொடுக்குறேன். 5 ரேஷனல் நம்பரா? இப்போ P/Q ஃபார்மில் இருந்தால் தான் நம்ம ரேஷனல் நம்பர் சொன்னோம். 5 மட்டும்தான் இருக்கே, இது ரேஷனல் நம்பரா அப்படின்னு கேட்டால் இதுவுமே ரேஷனல் நம்பர் தான். ஏன்னா கீழே எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 1ன்னு எடுத்துக்கலாம்ல. ஸோ இதுவுமே P/Q ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ 5மே என்னது? ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஸோ நமக்கு ஒரு டவுட் வரும். ஸோ P/Q ஃபார்மில் இருந்தால் தான் அது எல்லாமே ரேஷனல் நம்பர் சொல்கிறோம். இப்போது 4.12ன்னு எழுதுகிறேன். இது ரேஷனல் நம்பராக கேட்டால் இதுவுமே ரேஷனல் நம்பர் தான். இப்போ தானே சொன்னோம் ஃப்ராக்ஷன் டைப்பில் இருந்தால் மட்டும் தானே ரேஷனல் நம்பர். இங்கே டெசிமல் டைப்பில் எழுதுகிறோமே. அப்போது டெசிமல் டைப்பில் இருந்து ஃப்ராக்ஷன் டைப்பாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும்னா அது எல்லாமே என்னது? ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ 25/2 அப்படின்னு இருக்குன்னா என்ன எழுதுவீங்க? 12.5ன்னு எழுதுவோமா? அப்போ என்ன இது? இந்த 12.5ஐ 25/2 எழுத முடியும். ஸோ டெசிமல் ஃபார்ம்லேயுமே இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணணும்? டெசிமல் இருந்து ஃப்ராக்ஷன் டைப்பில் நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியுதுன்னா அதுதான் என்னது? ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேங்களா? இப்போ 4.3333 போயிட்டே இருக்குது. இது ரேஷனல் நம்பரா கேட்டால் ஆமாம், இதுவுமே ரேஷனல் நம்பர். இது என்ன சொல்லுவாங்கன்னா நான் டெர்மினேட்டிங், அதாவது இது முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்குது, அதனால் நான் டெர்மினேட்டிங் சொல்லுவாங்க. ஆனால் என்னது? இது ரெக்கரிங். இது 3 தான் வரும்ன்றது. இங்கே கேட்டாலுமே 3 தான், இங்கே கேட்டாலுமே 3 தான் நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். ஸோ அது இல்லாமல் இந்த 4.333 என்னவா எழுதலாம்? ஃப்ராக்ஷனாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இது எல்லாமே என்னது? ரேஷனல் நம்பர்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் இர்ரேஷனல் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இர்ரேஷனல் நம்பர்னால் அது Q+ன்னு சொல்லி. இது இர்ரேஷனல் நம்பர் அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது √2 வேல்யூ உங்களுக்கு தெரியும். √2 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.414 போயிட்டே இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் டெர்மினேட்டிங், முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். அதுக்கு அட் த சேம் டைம் என்னது? நான் ரெக்கரிங்னா இப்போ இது 3 தான் வரும்ன்றதை நம்ம எங்கேயுமே கண்டுபிடிச்சோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நம்பர் வரும்னு கேட்டால் நமக்கு தெரியாது. ரிப்பீட்டடாக வரவே வராது, வேறு நம்பர் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்க? நான் ரெக்கரிங். அப்போது இந்த மாதிரி இது என்ன பண்ண முடியாது, நம்மளால் P/Q ஃபார்மில் எழுதவே முடியாது. அதனால் இதை இர்ரேஷனல் நம்பர் சொல்லுவாங்க. இப்போ பையோடி வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? 3.14 சம்திங் போயிட்டே இருக்கும் இல்லையா, இதுவுமே என்ன சொல்லுவாங்க? இர்ரேஷனல் நம்பர். அதுவே 22/7 கேட்டால் என்ன சொல்லணும்? ரேஷனல் நம்பர்ஸ், ஏன்னா இது P/Q ஃபார்மில் இருக்குது. ஆனால் பையன்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக ரேஷனல் நம்பரை எப்படி நம்ம
ஃப்ராக்ஷன் டைப்பில் கன்வெர்ட் பண்ணுறது அப்படியெல்லாம் சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.